ஏன் அப்படின்னா ஒரு முதிர்ந்த ஆட்சி நிர்வாகத்தில் இருந்தவங்க பல்வேறு காங்கிரஸ் இருந்தாங்க, பிறகு கம்யூனிஸ்ட் கூட ஒரு கட்டத்தில் அந்தந்த தொகுதிகளில் வெற்றி பெற்று இருந்தாங்க. அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது, அதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. இங்கெல்லாம் மக்களிலிருந்து அடிப்படையாக பிரச்சனைகளை உணர்ந்து அந்த இடத்துல வந்து நின்றாங்க. இன்னும் பல்வேறு கட்சிகள் மக்களுடைய களத்தில் நின்று போராடி விவசாயம்னா என்ன, விவசாயினுடைய வலினா என்ன, ஒரு ஏக்கர் நிலத்துல எவ்வளவு விளைச்சல் வரும், தாளடினா என்ன, சம்பானா என்ன, குருவைனா என்ன, எந்த நேரத்தில் எந்த இடத்துல நமக்கான நீர் தேவை இருக்கு, இது எல்லாவற்றையும் தெளிந்த அரசியல் பார்வையாக இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பரவலாக இருந்த கட்சிகள் எல்லாம் இருந்து கொண்டே இருந்தது. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்க தாங்க கொடுப்போம் அப்படின்னு ஒரு மாபெரும் அரசியல் பின்புலம் இல்லாத போதும் கூட சினிமா திரையுலகத்தை சார்ந்து நான் இருக்கிறேன், அதனால நான் வந்தா இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் செய்வேன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிட்டு கொண்டு மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் வந்தார். நான் ஒன்றை சொல்லுகிறேன், தமிழக மக்களே, மதிப்பிற்குரிய ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பசி என்றால் என்னவென்று தெரியும், வறுமை என்றால் என்னவென்று தெரியும், விவசாயி என்றால் என்னவென்று தெரியும், உழைப்பு என்றால் என்னவென்று தெரியும், உழைக்கும் மக்களுடைய வலி என்றால் என்னவென்று தெரியும். நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் திடீர்னு பளிச்சுன்னு ஆயிடல். அவர் ஒவ்வொரு கட்டமாக அடிப்படை மக்களில் இருந்து வந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவரோடு அவர் ஒப்புமை என்று அவர் மனதையே புகுத்தி வைத்திருக்கிறவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். ₹1.60 சம்பளம், ₹1.60 முதல் நாடக மேடைக்கு போய் அந்த ₹1.60 வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது 80 பைசா எடுத்துட்டு வந்திருக்கிறார். அவங்க அம்மா கேட்டிருக்கிறாங்க, ஏன் 80 பைசா? இதுவரைக்கும் அவருடைய அண்ணன் சக்கரபாணி அவர்கள் அவரை உழைப்பு குறித்து கணக்கே கேட்டது கிடையாது. இத்தனை படங்களை நடித்த பிறகும் படங்களை தயாரித்த பிறகும் கூட. ஏன்னா அவன் கொடுத்து கொடுத்து பழகியவன், அவனிடம் கணக்கு கேட்காத என்று ஒரு நாள் அவன் தாய் சொன்னதன் அடிப்படையிலேயே வீட்டுல வறுமை வாங்கிட்டு வந்தாதான் உலை கொதிக்கும் சூழல்ல இருந்த போது கூட 80 பைசாவை இன்னொருத்தவருக்கு தானமாக கொடுத்து விட்டு வந்த மனிதன் அவர். அவரோடு ஒப்பிடாதீங்க தயவு செய்து. இன்னொரு பக்கம் குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டோம். நான் கூட அவர் நினைச்சேன், மொத்தமாக பயிர்க்கடன் தள்ளுபடி 5 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் ஸ்லாட் புக் பண்றாங்க. ஏன்னா அவங்க வெற்றியே ஸ்லாட்ல தான் வந்திருக்கு. உண்மையா சொன்னா நமக்கு அதனாலே ஸ்லாட் புக் பண்றாங்க. என்னன்னா 5 ஏக்கருக்கு கீழே 5 ஏக்கருக்கு மேல. சரி, அப்புறம் சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், பெரு விவசாயிகள். சரி, அடுத்த ஸ்லாட்டுக்கு இப்ப என்ன வந்துட்டார் அப்படின்னா 50,000 வரைக்கும் கடன் வாங்கியிருந்தா தள்ளுபடியா. அது எந்த நாள்ல இருந்து தெரியுங்களா? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம் அல்லது 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்த கடன் தள்ளுபடியானா இல்ல. மே 1ஆம் தேதியிலிருந்து, மே 1, 2025 இருந்து இப்ப இருக்கக்கூடிய பிப்ரவரி மாசம், அதாவது எவ்வளவு நாள்னு பாத்துக்கோங்க, 25ல மே 5வது மாசம், அதுல ஒரு 7 மாசம், இதுல ஒரு மாசம், இந்த 8 மாசம் கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு தான் இந்த தள்ளுபடி சாரும். இதே போன ஆண்டு கடன் வாங்கியிருக்கிறாங்க 2025 ஏப்ரல்ல இருந்து அப்படின்னா கிடையாது. இதுவே எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலைன்னு நீங்க பார்க்கணும். விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி, விவசாயி தான் முதுகெலும்பு என்று சொல்லிவிட்டு மிக பெரும் ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறது தற்போதைக்கு இருக்கக்கூடிய தாவேகா தலைமையிலான அரசு. இந்த அரசு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நாட்டை, அரசை நடத்துவதற்கு பணம் இல்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நாங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறோம் என்று சொல்றாங்க. வெளியிடுங்க, எங்களுக்கு தெரியணும். நீங்க அடுத்த 5 ஆண்டு காலத்துல எவ்வளவு கடன் வாங்கி எங்களை நடுத்தர நிப்பாட்ட போறீங்கன்னு எங்களுக்கு தெரியணும்ல. அதனாலே வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. 50,000 இருந்து 60,000 ரூபாய் கடன் வாங்கி இருந்தால் உங்களுக்கு 40,000 தள்ளுபடி, 60,000 இருந்து 70,000 கடன் வாங்கி இருந்தா 30,000 தள்ளுபடி. எப்படி தெரியுங்களா இருக்கு? நீங்க ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா ஆடி மாத சிறப்பு தள்ளுபடின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. 1000 ரூபாய்க்குள்ள இருந்து நீங்க புடவை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கெட் இலவசம். 2000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா கூடவே இந்த துணி துவைக்கிற ஒரு டப்பா இலவசம் சொல்லுவாங்க. 3000 ரூபாய்க்கு மேல துணி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, கூட சேர்ந்து ஒரு பக்கெட் மாதிரி ஒரு மக்கும் ஒரு பக்கெட் குளிக்கிறது வேணும்ல, அதனால ஒரு மக்கு ஒரு பக்கெட்டும் கொடுப்பாங்க. இப்ப நீங்க மக்கு கொடுக்குறீங்களா இல்ல பக்கெட் கொடுக்குறீங்களா இல்ல துணி துவைக்கிற அண்டா கொடுக்குறீங்களா எங்களுக்கு தெரியல. 1,00,000 ரூபாய்க்கு மேல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வெறும் 5,000 ரூபாய் ஸ்லாட்டிங் பண்றாங்களா? உங்களுக்கு தெரியுமா நாங்க எவ்வளவுக்கு உரம் வாங்குறோம்னு? ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு உரத்தை நாங்க கொடுக்குறோம் தெரியுமா? எங்க உழைப்ப தெரியுமா? உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? உங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் விவசாயம் பண்றதை விட விளையாட்டுல பயிற்சி எடுக்க ரொம்ப கஷ்டம்ட்டாரு. நாங்க என்ன சொல்றோம், ஒரே ஒரு நாள் நீங்க விவசாயம் பண்ணுங்க, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அத்தனை பேர் நாங்க விளையாட்டு பயிற்சி எடுக்க விடுறோம். எப்படிப்பட்ட ஒரு பார்வை! விவசாயம் என்பது ஒரு உயிர் தொழில்.
இறைவன் இறங்கி வந்து செய்ய முடியாத தொழில் என்பதனால் தான் இங்கு இருப்பவர்களை ஏழாக்கி வச்சிருக்கிறான். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். உங்கள் தட்டுக்கு உணவு வருவதற்கு காரணம் விவசாயம். விளையாட்டு இல்லாம கூட இருந்துடலாம், சோறு இல்லாம இருக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது எப்படிப்பட்ட ஒரு போக்கு? வந்தா பயிர் கடன் தள்ளுபடி மொத்தமா அறிவிச்சுட்டு ஓட்ட வாங்கி விட்டாங்க. உண்மையிலே கொடுமை என்ன தெரியுமா? குழந்தைகள் சொல்லி ஓட்டு போட்டாங்க. அப்பா ஓட்டு போடுங்க, தாத்தா ஓட்டு போடுங்க. அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. 9 வயசு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு. குற்றவாளி யாரு என்று கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அவர் தாய் மீது குற்றத்தை போட்டதா இல்லையா? சரி, அந்த தாய் சரியா இருந்தா அந்த குற்றம் நடக்காம இருந்திருக்குமா என்ற கேள்விக்கு தமிழக அரசிடம் பதில் இருக்கிறதா? எது ஒன்றும் இல்லை. நாட்டை நடத்துவதற்கு பணம் இல்லை, யோசித்துக் கொண்டே இருக்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? அடுத்த கட்டமா என்ன செய்வாங்க? அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே கையில என்ன? டாஸ்மார்க். இதை தவிர உற்பத்தியை பெருக்கி பல நாடுகள் எல்லாம், வெளிநாடுகள் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா, நிலம் அரசாங்கம் கொடுக்குது, விலை அரசாங்கம் கொடுக்குது, உரம் அரசாங்கம் கொடுக்குது, தண்ணி அரசாங்கம் கொடுக்குது. நீ உழைக்கிறதுக்கான பணத்தையும் அரசாங்கத்தை கொடுத்து விவசாயிகளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கு. அந்த நாடு வளர்ந்து கொண்டு போய் கொண்டே இருக்கு. ஆனால் இங்கே நாங்க உங்களுக்கு எதுவுமே கேட்கல. தண்ணி கேட்டோம், வாங்கி தர முடியல. நீங்க சிந்திச்சு பாருங்க. நாங்க வந்தோம்னா சினிமாவில தான் டயலாக் வைக்கிறாங்க, நாங்க வந்தா ஒரு பிடி மண்ணை கூட அயலான் கொண்டு போக முடியாது. மேகதாதுல நான் எத்தனை விஷயம் வந்தாலும் அணை கட்டியே ஆவேங்கிறாங்க. உள்ளத ஒரு பேச்சு இல்லைங்க. எங்க ஊடகத்தை சந்திக்காத ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியும்னா அது இந்த நாட்டில் தான் நடக்கும் போல, இங்கதான் நடக்கும் போல. ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு கத்துறாரு, டெல்லிக்கு போயிட்டு வரும்போது கத்துறாரு, ஐயா மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா வந்த பிறகு இங்க யார் எந்த முதலமைச்சர் வந்தாலும் பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்காம போனதே இல்லை, அந்த லெகசியை உடைச்சாங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க என்று ஜனநாயகத்தின் 3ஆம் தூண் 4ஆம் தூண் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஓடுறாங்க பின்னாடியே. இந்த பாம்பு கண்டா படம் நடுங்கிற மாதிரி பத்திரிகையாளர் கண்டா நம்மால் நடுங்கி தொலைறாரு. பேசுவதே இல்லை. நீங்க தனிய மைக்கு கொடுத்து, தனிய மேடை அமைச்சு கொடுத்து, தனிய பேப்பர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா அதை வாசித்துக் கொண்டிருக்கிறார். எங்களோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி கடத்துவது, எப்படி சொல்வது? அணுக முடியாத தலைவராக இருப்பவர்கள் எப்படி ஆட்சியாளராக மாற முடியும்? இங்க ஒன்னே ஒண்ணுதான், இந்த சீட்ல யார் உட்கார்றதுன்றதுதான் பிரச்சனையா, அல்லது தமிழ்நாட்டு மக்களுடைய வலியும் வேதனையும் புரிந்து கொண்டு ஆட்சி நடத்துவது சிறந்ததா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். வாக்கு செலுத்திட்டோம், வெள்ள வச்சுட்டோம், சரி. 5 ஆண்டு காலத்தில் நீங்களே பாருங்க, நிர்வாகத்தை உங்கள் கையிலே ஒப்படைக்கிறோம். ஏன் விவசாய பெருங்குடி மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலையை இந்த தமிழக அரசு செய்திருக்கிறது என்ற கேள்வியை தான் முன்வைக்கிறோம். இந்த ஸ்லாட்டிங்கை யாரை வச்சு நிர்ணயம் பண்ணீங்க? எந்த விவசாய சங்கத்தை கூப்பிட்டு பேசுனீங்க? எந்த மக்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க? எந்த கூட்டுறவு சங்கத்துல? இது ஒரு பெரிய ஒரு நாடகம் நடத்துவாங்க. கூட்டுறவு சங்கத்துல நகை கடன் தள்ளுபடி, கிட்ட நிறைய 5 பவுனுக்கு கீழே வச்சவங்களுக்கு தள்ளுபடி, 5.5 பவுன் வச்சிருந்தா தள்ளுபடி கிடையாது. இந்த வரையறையை நிர்ணயம் செய்றீங்க. சரி, எங்களுக்கு விளைச்சல் ஏற்படல, ஐயா சொல்ற மாதிரி பயிர் காப்பீடு விளைச்சல் ஏற்படல. எந்த பயிர் காப்பீடு திட்ட நிறுவனம் எங்களுக்கு இதுவரைக்கும் சரியான நேரத்துல உகந்த ரூபாயை கொடுத்துருக்கு? இதுக்கு தமிழக அரசு என்னைக்காவது பதில் சொல்லிருக்கா? நெல் கொள்முதல் நிலையங்கள்ல எங்களால முறையா போய் 40 கிலோ நெல் மூட அதை போட்டா 40 ரூபாய் கமிஷன், 50 மூட்டை போட்டா 50 ரூபாய் கமிஷன். நெல் கொள்முதல் நிலையங்களை வரையறைப்படுத்த முடியல. வெம்பாடுபட்டு உழைச்ச நெல்லை கொண்டு போய் வச்சுன்னா பத்திரப்படுத்துவதற்கு இடம் இல்லை. அதை மலையில நினைய விட்டு தார்பாய் வாங்க கூட காசு இல்லாம எவ்வளவு மோசமான ஒரு நிர்வாகத்தை நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி ஒரு விவசாய பெருங்குடி மக்களின் வலியும் பிரச்சனையும் புரியாம மேல உட்கார்ந்து கொண்டு எழுத்துப்பூர்வமா அப்படியே எழுதி பேப்பர்ல கொடுக்கிறது. உண்மையை சொல்ல போனால் இங்க இருப்பவர்களை ஏமாற்றுவாளிகளாக வந்த உடனே 2000 கோடி தள்ளுபடி பண்ணிட்டு 14 லட்சம் விவசாயிகளோட பிரச்சனை நாங்க தீர்த்துட்டோம். வெறும் 5000 ரூபாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்கி இருந்தா 5000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னா இதற்கு பேரு முழுமையான விவசாய கடன் தள்ளுபடியா? இதற்கு முன்னாடி இன்னொங்க பொய் சொல்லிட்டாங்க என்று கூப்பாடு போட்டீங்க. இன்னைக்கு நீங்க செய்ததுக்கான பேர் என்ன? முழுமையா நாங்க வந்தா 5 ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களுக்கு முழுமையா தள்ளுபடி பண்ணிடுவோம், 5 ஏக்கருக்கு மேல உள்ளவங்க 50 விழுக்காடு. நீங்க இதுக்கு பேர் முழுமையான தள்ளுபடியா? இது யாரை ஏமாற்றுகின்ற வேலை? உங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லி தர்றா? உங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து எழுதி கொடுப்பவர்களாகட்டும் சொல்பவர்களாகட்டும் இதை செய்ய சொல்லி நாங்க கேட்கவே இல்லையே. செய்தா முழுமையா செய்யுங்க. ஏன் இந்த அறகுறை வேலைங்கிறனா? இப்பயும் சொல்றோம், நான் மீண்டும் சொல்றேன், தமிழக மக்களுக்கே சொல்றேன், எப்படி இவர்களுடைய சொல்லியிருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? சிந்திச்சு பாருங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுல. 10 லட்சம் கோடி. தமிழ்நாடு கடன் வாங்குகிற எல்லையை தாண்டி விட்டது. இதுக்கு மேல வெளியில கடனும் வாங்க முடியாது. வேற ஒண்ணுதான் பண்ணலாம், இருக்கிற அரசாங்க சொத்துக்களை அடமானம் வைக்கலாம், தனியா இருக்கு. அது தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. கடன் வாங்க முடியாது.
வேளாண்மை பெருக்க முடியாது, தொழிலாளர்களை மேம்படுத்த முடியாது. நீங்க 1000 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டாலும் தமிழ்நாட்டினுடைய விவசாயத்தையும் சரி, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பும் சரி உங்களால் உறுதி செய்து கொடுக்கவே முடியாது. காரணம் என்ன? உங்களுக்கு விஷன் கிடையாது. இந்த நாட்டின் மீதான பார்வையே கிடையாது. இந்த நாட்டினுடைய வளத்தின் மீதான பார்வையே கிடையாது. கனிம வளங்களை மேம்படுத்த போறோம். என்ன மேம்படுத்துறீங்க? மலையை உருவாக்க போறீங்களா? மணலை பிரிக்க போறீங்களா? எது ஒன்றும் இல்லை. என்ன பார்வை இருக்கு? நில வளத்தை மேம்படுத்தி சிறு குறு தொழிற்சாலையை உருவாக்கி அனைத்து மக்களுக்குமான வேலைவாய்ப்பு உறுதி செய்வதற்கான ஒரு திட்டம் இருக்கா அந்த அரசு? இல்ல. இதான் யதார்த்தம். இது எதையும் புரிந்து கொள்ளாம வாக்கு செலுத்தியாச்சு. ஏன்? ஒரு மிகப்பெரிய திரை கவர்ச்சின்னு சொன்னா வேற அவருக்கு ஒரு மாதிரி பேசுறாரு, பயமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய திரை மோகம்னு சொல்லலாமா? ஒரு திரை மோகம் வந்தா எதையாவது மாத்திருவாரு, புதுசா கொடுத்து பார்ப்போமே என்று கொடுத்து விட்டோம். எனக்கு தெரிந்து ஒரு சிறு பிள்ளை கையில் ஒரு மோசமான கொடிய ஆயுதத்தை கொடுத்தது போன்று நான் உணர்கிறேன். ஏன்? இன்னைக்கு எல்லா சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்கு. எது ஒன்றும் மாறல. நைட் ஆனா சென்னையில் உள்ள பாதி பேர் தெருவில் வந்து நிக்கிறாங்க. அண்ணா நீங்க வந்தா மட்டும் போதும். நான் இப்பயாவது சொல்றேன், அண்ணா நீங்க வந்தா மட்டும் போதும், அப்பயாவது லைட் வருமா? மின்சாரம் இல்ல, எப்படி சரி செய்வது தெரியல. உட்கார்ந்து பேசுறாங்க. முதல்ல அமைச்சரை கூட்டி இருக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு புதிய ஆட்சியா என்றால் தேவையில்லை. முன்னாடி இருந்தவங்களுக்காக அனுபவம் இருந்தது, எதை எப்படி சரி செய்ய முடியும் என்ற பார்வை இருந்தது. இப்போது அனுபவசாலிகளை தேடி தேடி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இது எப்போது மாறும்? நாட்டோட நிதி நிலைமையே தெரியாம ஒரு அறிவிப்பு. எல்லாருக்கும் திருமணம் ஆகும்போது 1 பவுன் தங்கம் கொடுத்துருவோம். 1 பவுன் தங்கம். தமிழ்நாட்டில் ஆண்டு ஒன்றுக்கு 4 லட்சம் கல்யாணம் நடத்தலாம். 4 லட்சம் திருமணங்கள் நடக்குது. இப்ப 4 லட்சம் பவுன் கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் குழந்தைகள் பிறக்குது. எல்லாத்துக்கும் 1/2 பவுன் சொல்லிட்டோம். அப்படி பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் பவுன் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 5 to 6 லட்சம் பவுன் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும். நம்ம என்ன தங்க சுரங்கமா வச்சிருக்கோம்? KGF வச்சு நடத்திட்டு இருக்கோம். கட்டி கட்டியா தங்கம் இருக்கு, பேத்து கொடுக்கறதுக்கு. தங்கத்தோட விலை என்ன? எப்படி கொடுக்க முடியும்? 6 லட்சம் பவுன் என்று தமிழ்நாட்டு அரசு எங்கிருந்து நகை வாங்கும்? காசு இருக்கா? 6 சிலிண்டர் இலவசம். எங்க வீட்டுல சிலிண்டரே வாங்க தேவையில்லை. ஏன்னா 2 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் வீட்டுக்கலாம். 12 மாசத்துக்கு 6 சிலிண்டர் காசு மிச்சம். எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? எல்லாருக்கும் இலவச சிலிண்டர். போக்குவரத்து துறை கடல்ல இருந்த போதும் கூட அனைத்து பெண்களுக்கும் SCTC ஏறினாலும் உங்களுக்கு ஃப்ரீன்ட்டீங்க. ஆண்களுக்கும் இலவசம். சரி, போக்குவரத்து துறை எப்படி இயங்கும்? எப்படி இயங்கும்? எல்லாத்தையும் எங்க கொண்டு வைக்கிறாங்க தெரியுமா? மின்சார கட்டணத்தில் கொண்டு வைக்கிறாங்க. போன மாசம் 3000 ரூபாய் என் வீட்டு கரண்ட் பில், இந்த மாசம் 5000 ரூபாய் கரண்ட் பில். எல்லாத்தையும் கொண்டு மின்சாரத்தில் வைப்பாங்க. நமக்கு தெரியாது எதை மாத்தி எங்க வைக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது. அதுவும் பெரிய கொடுமை கேளுங்க. ஹார்ட் டிஸ்க் திருடுக்கு போயிட்டாங்கன்னா மின்சாரத்துறையில இருந்த ஹார்ட் டிஸ்க், முக்கியமான டெண்டர் கொட்டேஷன் விட்டு ஹார்ட் டிஸ்க் காணும்ட்டாங்க. இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 100 வருஷம் பழம் தின்னு கொட்டப்பட்டவங்க கூட இதை சொல்ல மாட்டாங்க. அது என்ன சொல்லிட்டாங்க? 1 மாசம் ஆச்சு இவங்க பதவி ஏற்று, 1 மாசம் முன்னாடியே அதிகாரிகளை கரெக்ட் பண்ணி வச்சு திமுக களவாண்டுருச்சுட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு போக்கு! உண்மையே சொல்ல போனா பெரிய கொடுமை. திமுகவை தீய சக்தின்னாங்க. திமுகவால ஓட்டு வாங்கி ஜெயிச்சவங்க எல்லாம் இப்ப தூய சக்தி ஆயிட்டாங்க. அங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு அவரு. போனோம்னா அதுல போட்டு அப்படி ரவுண்டு சுத்திட்டு அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா தூய சக்தியா மாறிடுவாங்க. அப்படி ஒரு வாஷிங் மிஷின் டிவிக்கே வச்சிருக்கு. இது மக்களை முற்று முழுவதுமாக ஏமாற்றுகின்ற அரசாக இந்த டிவிகே அரசு அமைய இருக்கு. நான் சொல்றேன், நான் எல்லாரும் சொன்னாங்க ஆட்சி அமைச்சுட்டாங்க வருத்தப்பட்டாங்க. நான் இல்ல, மக்கள் பார்க்கட்டாங்க நிதர்சனம் என்ன, உண்மை என்ன, அனுபவம் என்ன, எதை செய்ய முடியும், எதையெல்லாம் செய்ய முடியாது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும். சிறு பிள்ளைகள், பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொறுப்புடைமை அவருக்கு கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்புடைமை தூக்கி சுமக்கிறாரா, அதை தூர எறிகிறாரா என்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமையட்டும். ஆனா ஒன்று, நீங்கள் யாரை முதுகெலும் என்று சொன்னீர்களோ, யாரை அடிப்படை மக்களாக வர்ணித்தீர்களோ, மேடைக்கு மேடை நீங்க விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கிற இடத்துல மட்டும் பச்சை துண்டு போடுவார். உண்மையில 100 ஆண்டு கால அரசியல்வாதியை தோத்து போயிடுவாங்க. இதுல எல்லாம் சென்ற ஆண்டு வரைக்கும் படித்த பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல முதல் தேர்வு எடுத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பரிசு கொடுத்துட்டு இருந்தாரு. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த வருஷம் அதை கொடுக்கல. ஏன் தெரியுமா? அது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அதற்காக செய்யப்பட்ட வேலை. வந்தாச்சு, இதுக்கு மேல ஏன் செய்யணும்? அவ்வளவுதான். இதை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளணும்.
இருக்கின்ற அமைச்சர்கள் உட்கார்ந்து முதல்ல வகுப்படுங்க. அரசு என்ன, அரசியல் என்ன, அதிகாரிகள் என்ன, அதிகார தளம் என்ன, நம்மளுடைய உரிமை என்ன, மாநில அரசுடைய பிரச்சனை என்ன, மாநில அரசுடைய உரிமை என்ன, எல்லாவற்றையும் அவர்களுக்காக பேச சொல்லுங்க. எதை கேட்டாலும் தவிர்த்து ஓடுறாங்க. மக்களுடைய முகம்தான் பத்திரிகை. மக்களுடைய கேள்விகளை நேரடியாக மக்கள் கேட்க முடியாது என்பதற்காகத்தான் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அந்த பத்திரிகையாளர்களே நீங்கள் சந்திக்க விரும்பவில்லை என்றால் எங்கள் பிரச்சனையை நீங்கள் எப்படி ஏற்க முடியும்? எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? விவசாய மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இந்த டிவிக்கு அரசு செய்திருக்கிறது என்பதை நீங்கள் உணரணும். நாங்க ஒன்னும் புதுசா கேட்கல, நாங்க புதுசா எதுவுமே கேட்கல. நீங்க சொன்னதை செய்யுங்கள் என்றுதான் நாங்க கேட்கிறோம். முழுமையான கடன் தள்ளுபடினா முழுமையான கடன் தள்ளுபடி. காசு இல்லையா ஐயா, இப்ப காசு இல்லைன்னா ஓராண்டு கழித்து தள்ளுபடி செய்யறேன் பண்ணுங்க, இன்னும் 2 ஆண்டு கழித்து தள்ளுபடி செய்யறேன் செய்யுங்க. அதை விட்டுட்டு ஸ்லாட்டிங் புக் பண்ணாதீங்க. நீங்களும் ஸ்லாட்டிங்ல போய் உட்கார்ந்துருக்கீங்கன்றத எங்க ஸ்லாட்டிங்ல வைக்காதீங்க என்பதை இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாய பெருங்குடி மக்களின் சார்பாக அமைக்கிறோம். சட்டம் ஒழுங்கு குறித்து மரியாதைக்குரிய அண்ணன் ஆனந்த் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்லணும்? ஆட்சி பொறுப்பேற்றிருக்கோம், இப்பதாங்க வந்து ஒன்னொன்னா சரி பண்ணிடுவோம், குறைஞ்ச ஒரு 6 மாச காலமாக எங்களுக்கு அவகாசம் கொடுங்க என்று பேசல. மூச்சடைக்க ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். ஐயா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. வீட்டில் இருக்கிற ஒரு விவசாயியே இந்த திருவாரூர் மாவட்டம் பக்கத்துல கூடிய மாவட்டத்துல வீட்டுல படுத்திருந்த ஒரு விவசாயி அவர் கழுத்துல கத்தி வச்சு, அவர் பெண்ணுடைய கழுத்துல கத்தி வச்சு அவர் வீட்டுக்குள்ளேயே 6 பேர் சேர்ந்து வெட்டி கொள்றாங்க. காவல்துறை மீது பயம் இல்ல. காவல்துறை கையை அடிச்சு உடைக்கிறார் ஒரு தாவேகா நிர்வாகி. செங்கல் சூளையில போயிட்டு எங்களுக்கு நேரடியா வீடியோ ஒருத்தர் எடுத்துட்டு இருக்காரு, நேரடியா கேட்கிறாரு, எனக்கு 1 லட்சம் ரூபாய் என் காசு கொடு அப்படிங்கிறார். இன்னொரு பக்கம் வேலை வாங்கி தர்ற வாங்க அப்படின்னு அழைச்சது பிரேத மருந்து கலந்து கொடுத்து அந்த பெண்ணை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. இவ்வளவு பெரிய சட்ட சிக்கல்களும் சட்டம் ஒழுங்கு பாதிப்புகளும் நடந்து கொண்டே இருக்கு. அப்ப நீங்க என்ன மாற்றத்தை கொடுத்துட்டீங்க? அதை சரி செய்வதற்கான என்ன வேலை செஞ்சிருக்கீங்கன்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா பக்கத்துல இருக்கிற ஒரு பிள்ளைய நல்லா விசாரிச்சுட்டு போயிடுறாரு. அம்மா துளசி நல்லா இருக்கிறியாமா அப்படின்னு கேட்கிறாரு. பத்திரிகையாளர் தகச்சு போய் நிக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு போக்கு? ஜனநாயகத்தையும் படு தோல்வியாகத்தான் இந்த வெற்றியை பார்க்க முடியும். ஏன்னா இங்க நிக்கக்கூடிய விவசாயிகள் ஏதோ அதிமுக கட்சிக்காரங்க அப்படின்லாம் இல்ல. உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் உணவளிக்கக்கூடிய உழவர்கள் தான் இங்கு நின்று போராடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா, உலகத்துக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய ஒரு விவசாயி ஒட்டியவையுடன் கட்டிய முண்டாசுடன் கரை ஏற வேண்டுமே தவிர இந்த மாதிரி நிலத்தில் நின்று கத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதுதான் இந்த உலகத்தினுடைய மாபெரும் துரதிருஷ்டம். ஏன்னா எதையும் எதிர்பார்க்கல. அந்த ஐயா சொன்னார் பாத்தீங்களா, விவசாயத்தை பண்ணலன்னா, அந்த விளைஞ்சு நிக்கிற பயிரை பார்க்கலன்னா, காத்துல அசைந்தாடக்கூடிய அந்த பயிரினுடைய சுவாசத்தை நாம் சுவாசிக்கலன்னா, விவசாயி அப்படிங்கிற உணர்வே போய் மரத்து போன ஒரு மனிதனா தான் நான் நிற்பேன். அதை பார்க்கும்போதுதான் எனக்கு உயிர் வருகிறது என்று சொல்லுகிறார் என்றால், அவ்வளவு நேசித்து நிற்கக்கூடிய விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய துரோகம் என்பதை இந்த அரசு உணர்ந்து விவசாய மக்களுக்கான தள்ளுபடி செய்யணும். எது தள்ளுபடி நீங்க புரிந்து கொள்ளுங்க. 2021 பிப்ரவரி மாதம் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்கள் 12,000 கோடி ரூபாயை தமிழ்நாட்டு விவசாய மக்களுக்கு தள்ளுபடி செய்தார். எவ்வளவோ நிதி நெருக்கடி இருந்த போதும் கூட விவசாய பெருங்குடி மக்கள் இந்த ஸ்லாட்டிங் மீட்டிங்லாம் வைக்காம அந்த மக்கள் பயன்பெறணும், உழைத்து கலத்தவன் கடனோடு இருக்கக்கூடாது என்பதற்காக தள்ளுபடி செய்தார். அப்படி அவர் தள்ளுபடி செய்தனுடைய மாதிரியாவது நீங்க அதெல்லாம் எடுத்து படிங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சும்மா அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெயர் கிடைச்சிடும், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு பரப்பிடலாம் அப்படிலாம் இல்லை. மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை. அதை புரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய மக்களின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம். அதோடு மட்டுமின்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாய மக்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து பேசுங்க, கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்துங்க. எங்களுடைய பிரச்சனை என்னன்னு முதல்ல கேளுங்க. நாங்க நிறைய இடத்துல கேட்கிற உழவர் சந்தைகள் அமைத்து கொடுங்க, ஒரு மாடர்ன் மார்க்கெட்டிங்க உணவுத்துறையில செய்து கொடுங்க, இன்னும் உள்ளீட்டு பொருட்களை வழங்குங்க. விவசாயத்தை நெல் ஒரு பக்கம் இருந்தாலும் காய்கறி விளையாட்டு காய்கறி பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கான தளங்களை அமைத்து கொடுங்க என்றெல்லாம் எங்களுடைய நிறைய கோரிக்கைகள் இருக்கு. எங்களோடு அமர்ந்து பேசுங்க. நிறைய பேர் அழைத்து பேசுறீங்களா, அது மாதிரி விவசாய பெருங்குடி மக்களை அழைத்து பேசுங்க. மாவட்ட வாரியான கூட்டங்கள் நடத்துங்க. அழைத்து பேசி எங்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு தள்ளுபடி செய்யுங்க. அதற்கு பிறகு எங்களுக்கான விடயங்களை செய்து கொடுங்க என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் விவசாய அணி சார்பாகவும் இங்கே கூடியிருக்கக்கூடிய உறவுகள் சார்பாகவும் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர் சார்பாகவும் விவசாய பெருங்குடி மக்கள் சார்பாகவும் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைக்கின்றோம். விமர்சனம் செய்யாதீங்கன்னு சொல்றீங்க. விமர்சனம் செய்யாமல் யாரும் உயர்நிலையை எட்ட முடியாது.
கடவுளே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரெல்லாம் கிடையாது. நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் உங்களை புறம்பாடி விமர்சனம் செய்யல, உண்மையை தான் முன்வைக்கிறோம். விமர்சனங்கள் இருந்தால் மட்டும்தான் விளக்கம் பிறக்கும் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கானவர்களாக இருக்க வேண்டும், இந்த விவசாய பெருங்குடி மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.